எங்க ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. வீரேந்தர்ங்கிறவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிருச்சுன்னு இன்ஃபார்ம் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கதா சொல்லிட்டு, கூட ஒரு ஒய்ஃபும் இருக்கிறதா சொல்றாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் தான் அவங்க ஒய்ஃப். புருஷனுக்கு அடிபட்டுடுச்சுன்னு பதறி போய் ஹாஸ்பிட்டல்ல பார்க்குறாங்க. அவரை பார்த்ததும் கையை பிடிச்சு ஃபீல் பண்ணவங்க, ஒரு செகண்ட் பக்கத்துல இருந்த பெட்ல ஒரு பொண்ணை பார்த்ததும் கீழே போட்டுடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் மாமியார் கிட்ட விட்டுட்டு கிளம்புறாங்க. பட் அப்படியே விட்டுட்டு போக மனசு இல்லாம கூட இருந்து நல்லபடியா பார்த்துக்கிறாங்க. ஒவ்வொரு டைமும் அவர் பண்ண துரோகத்தை நினைச்சு கிளம்ப ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த நிலைமையில் விட்டுட்டு போக முடியாமல், கூடவும் இருக்க முடியாமல் கதறாங்க. ஒரு ஸ்டேஜில் அவருக்கு குணமாகி எழுந்து நிற்கிறாரு. அடுத்த செகண்டே அவர் கிட்ட போனதும் ஹீரோயின் கையை பிடிக்கிறாரு. கையை எடுத்து விட்டுட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து விடுறாங்க. ஆக்சுவலி அந்த பொண்ணையும் ஹீரோயின் தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டு மாமியார்கிட்டையும் இனி இவ தான் உங்க மருமகன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அவ புருஷன் பின்னாடியே போய் கெஞ்சுறான். ஆனா அவளை ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு அவ குழந்தை மேல சத்தியம் வாங்கிட்டு கிளம்பிடுறான். இங்க ஹீரோயின் எடுத்த முடிவு கரெக்டா தப்பான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.